வாக்குறுதிகள் காதில் தேன் ஊற்றுவதைப் போல இருக்கக்கூடாது, வாயில் தேனை ஊற்ற வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர், மாடியில் அதற்கு ஒரு இறங்குதளம், ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1 கிலோ தங்கம். சீமான் தேர்தல் வாக்குறுதி. காரைக்குடியில் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கைத்தொட்டலை பெற்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய சீமானின் பரப்புரை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் சீமான் நேற்றைய தினம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் தனது பிரச்சாரத்தை காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மேற்கொண்டு வருகிறார். நேற்று இரவு காரைக்குடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசும்போது, அங்க வீடை ஆக்கிரமிச்சு விட்டான், வீட்டை இடிக்கிறான், கோயில் இடிக்கிறான், மசூதி பள்ளிவாசல் இடிக்கிறான். இந்த கடற்கரை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கானடா 2 ஏக்கர்ல 8 ஏக்கரை. இந்த கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா சொல்லு, ஆக்கிரமிப்பா இல்லையா? நீடிப்பா எப்ப சீமானாகிய நான் அப்படின்னு அங்க பேசும் பாரு. அந்த பதவியா இருக்கு வருவேல்ல, விழாவுக்கு வருவேல்ல, அப்பவே மண்வெட்டி கடப்பாற கோடாரி எல்லாம் ஒண்ணு பேச தெரியல. எவனாவது பேசுறத கவனி. சாராய கடையை மூடுவேன்னு சொல்ல மாட்டான், உனக்கு நல்ல கல்வி தரேன்னு சொல்ல மாட்டான், வேலை தரேன்னு சொல்ல மாட்டான், வேலைக்கேற்ற சம்பளம் தரேன்னு சொல்ல மாட்டான், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தரேன்னு சொல்ல மாட்டான். உனக்கு வேலை இல்லையா 4000 தாரே, படிக்கவா கடன் தாரே. டேய் யாரா நீங்க எல்லாம்? எங்கிருந்தா கிளம்பி வாரிய? 20 லட்சம் கல்விக்கு கடன். ஆனா அந்த 20 லட்சத்தை வச்சு பள்ளிக்கூடத்தை நல்லா கட்டி கல்வியை தரத்தை கொடுத்து போடுறா. டேய் ஐயோ இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடுறேன். அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரின் மினிய உடன் பிறந்தார்களே, உன் மதிப்புமிக்க வாக்கை உன் உடன் பிறந்தாருக்கு செலுத்து. நீ பெற்ற பிள்ளைக்கு செலுத்து. இந்த நாட்டை நல்வழியில் செலுத்து. ஏமாத்தன வரல, ஏமாத்தவன் தான் என்ன பண்ணிருப்பேன், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன்னு இருப்பேன். ஒவ்வொரு தாய்மாருக்கும் 1 கிலோ தங்கம். நீ எப்படி தருவாங்க என்ற கேப்பியாடா? கேப்பியா? அவனெல்லாம் எப்படி கொடுப்பானோ 2000 3000 சிலிண்டரு 10,000 அப்படி கொடுப்பானோ அப்படித்தான் நானும் கொடுப்பேன். நீ என்ன பண்ணுவ? சரி, இன்னையிலேருந்து சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி விஷயமா எழுதிக்க. வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். அதை நிறுத்துறதுக்கே உன் வீட்டு மொட்டை மாடியில் வசதி. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 கிலோ தங்கம். கேட்க இனிக்குதுல்ல? இதாண்டா காதுல தேன் ஊத்துறது, வாயில ஊத்துறா. எனக்கு பேச வந்தீங்க 2000 கோடி 3000 எங்க காதலே ஊத்துறி ஒரு சொட்ட வாயில வைங்களேன்னு போயிட்டாங்க. புரியுதா? இலவசத்தில் இழக்கிற வனத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க? பதில் எங்கிருந்து? சாரா கடையை மூடாம வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, வன்புணர்வு. இங்க பாரு, 2 வயசு குழந்தையை கற்பழிச்சு கொள்றான், 60 வயசுக்கு அம்மாவை கற்பழிச்சு கொள்றான். இது தொடரணும்னா அதுக்கே போடு. சூரிய ரெட்டாலை மொட்டாலைக்கு போடு. கூடாதுன்னா உன் பிள்ளைக்கு விவசாயிக்கு போடு. ஃப்ரிட்ஜு அது வேணும்னா அவருக்கு போடு. ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற காய்கறி பருப்பு அரிசி வேணும்னா எனக்கு போடு. மிக்சி வேணா வச்சுக்க, மிக்சிக்குள்ள அரைக்கிறதுக்கு மிளகாய் மஞ்சள் இதெல்லாம் வேணும்னா எனக்கு போடு. கிரைண்டரு வேணும்னா போடு, அதில் அரைக்கிறதுக்கு அரிசி பருப்பு உளுந்து வேணும்னா உன் மகன் விவசாயிக்கு போடு. நல்லா இருப்ப. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க உங்க நாட்டை. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.